குப்பன் சுப்பன் இவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. குப்பன் தனக்கு மாடு வாங்க சுப்பனை கூட்டுட்டு நகரத்துக்கு கிளம்பி போகிறான். அப்படி நகரத்துக்கு போக அவங்க ஒரு பெரிய காட்டை கடந்து போக வேண்டி இருந்தது. டேய் சீக்கிரம் நட்றா, வெரசா போனாதான் விடியறதுக்குள்ளே போய் சேர முடியும். ஏண்ணா இப்படி ராத்திரியோட ராத்திரியாக போகாமல் மெதுவாக விடிஞ்சதுக்கப்புறம் போகலாம்ல? இந்த காட்டை பார்த்தாலே ஒரே டர்ராக இருக்குது. உனக்கு நல்ல மாடு வாங்கணுமா வேணாமா? அங்கே நம்ம சந்தை போகிறதுக்கு முன்னாடி போனாதான் நல்ல மாடாக பார்த்து வாங்க முடியும். நீ இப்படியே தொடர நீங்கள் பயிலாக இருந்தேன்னு வையே, உருப்படாம தான் போவ, எழுதி வச்சுக்க. நான் எங்கே பயந்தேன், கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். 2 ஒன்று தான்டா முட்டா பயல. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே போகையில் போகிற பாதை 2 பக்கமாக பிரியறத கவனிக்கிறாங்க. டேய் வாடா, இந்த பக்கமாக போவோம். ஏதோ காட்டு பாதையாட்டம் இருக்குது. அதை பார்த்தா மனுஷன் பக்கம் போன மாதிரியே தெரியலையேண்ணே. வழக்கமாக போகிற வழியிலே போயிடுவேண்ணே. அப்படி போனால் எப்போ போய் சேர்றது? இந்த பாதையை பார்த்தா ஏதோ குறுகுழி மாதிரி இருக்குது. இப்படி போனால் நம்ம நகரத்துக்கு சீக்கிரம் போகலான்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு நல்ல மாடு வாங்கணுமா வேணாமா? வேணுண்ணே. அப்போ பேசாமல் வா. வழக்கமான வழியில் போகாமல் சுப்பன் குப்பனை அந்த குறுக்கு வழியாக கூட்டுட்டு போகிறான். குப்பனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான பயபீதி இருந்தாலும் வேற வழி இல்லாமல் சுப்பன் கூடையே போகிறான். அப்படி அந்த வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே உக்காந்துருந்த ஒரு முனிவர் இவங்கள பார்க்குறாரு. தம்பிகளா நில்லுங்க, இந்நேரத்துக்கு எந்த பக்கமாக எங்கே போகிறீங்க? நாங்கள் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? அதே எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? ஐயோ அண்ணா, அவரை பார்த்தா ஏதோ பெரிய முனிவர் போல இருக்கு. தேவையில்லாமல் அவரை கோவப்படுத்தி அப்புறம் சாபகமாக விட்டுற போகிறாரு. என்ன தம்பி, இருட்ட போகிற நேரத்தில் இந்த வழியாக போக அப்படி என்ன அவசியம் வந்துச்சுன்னு தான் தெரிஞ்சுக்க கேட்டேன். ஒன்றும் இல்லைங்கய்யா, நாங்கள் மாடு வாங்குறதுக்காக நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நகரத்துக்கு போக தான் இன்னொரு பாதை இருக்குது, அதை விட்டுட்டு இந்த பக்கமாக ஏன் போகிறீங்கன்னு தான் கேட்குறேன். ஏன் இப்படிலாம் போகக்கூடாதுன்னு சட்டம் எதாவது இருக்கா என்ன? இல்லை இந்த பாதையை உங்கள் பேரில் எழுதி வச்சுருக்காங்களா? எனக்கு எழுதியும் வைக்கல, சட்டமும் போடல. ஆனால் இந்த பக்கம் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு கொடூரமான பிசாசு இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? பிசாசா? என்னங்கய்யா சொல்கிறீங்க, உண்மையாவா? சச்ச, பிசாசாது கிசாசாது. இதை பாரு பெரியவரை, வயசுக்கு தான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் நேரத்தெல்லாம் தேவையில்லாமல் வீணடித்து எரிச்சலை கிளப்பாதீங்க. தம்பிகளா, இவ்வளோ சொன்னதை மீறியும் போகிறீங்க, போங்க போங்க, அப்புறம் வருத்த தான் பண்ண போகிறீங்க. என்ன இந்த ஆள் சரியான பைத்தியமாக இருப்பான் போல. சரிங்க, அப்படி வருத்தப்பட்டா மறக்காமல் வந்து சொல்லிட்டு போகிறோம். இப்போ ஆளை விடுங்க. டே குப்பா, நாம் கிளம்புவோம் வா. வாங்க வாங்க, வந்து சொல்லுங்க. இப்படி குப்பனும் சுப்பனும் முனிவர் பேச்சை கேட்காம தொடர்ந்து அந்த பாதையிலே பயணம் செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இரவுடைய இருள் சூழ பயத்தில் குப்பன் இப்படி கேட்குறான். அண்ணா, அவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே பிசாசு இருக்குமோ? டே குப்பா, உனக்கு குப்பான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக மாக்கான்னு பேர் வச்சிருக்கலாம்டா. ஏண்ணா? பின்ன அந்த ஆளை பார்த்தாலே தெரிய வேணாமா? நல்லா உக்காந்த இடத்துலேருந்து தின்னு தின்னு வயிறை வளர்த்து பிடிச்சி வச்ச புள்ளையார் மாதிரி இருக்காரு. அவரை மாதிரி ஆளுங்கள்லாம் வாய்க்கு வேலை இல்லாமல் இப்படி தான் வரவும் போகிறோன்ட்டுலாம் பேச்சை கொடுத்து பொழுத ஓட்டுவாங்க. நீ அது புரியாமல் அவர் ஒரு ஆள்னு அவர் பேச்சை நம்பினா உன்னை மாக்கான்னு சொல்லாமல் வேறு என்னென்னடா சொல்லுவாங்க? அண்ணா சும்மா ஓட்டாதீங்கண்ணே. நீங்கள் ஒரு முறை அந்த பேயை பார்த்தாதான் அதோட சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீ பார்த்துருக்கியா? இல்லை. அப்போ மூடிக்கிட்டு நடைய கட்டு. சும்மா கேட்குறவன் கேன பையனாக இருந்தால் கேப்பையில் நெய் வடிதுன்னு நானா? இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஓய்வு கூட எடுக்காம விடியறதுக்குள்ள நகரத்துக்கு போகணும்னு நடந்துட்டு இருக்கும்போது சுப்பன் தூரத்தில் ஏதோ ஒரு கிணத்துல இருந்து வெளிச்சம் வரதா பார்க்குறான். டே குப்பா, அங்கே பாரு. என்னண்ணா இப்படி சொல்லிக்குது? ஒருவேளை அவர் சொன்ன பிசாசு இந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்கோ? பேயாவது பிசாசாவது, வா என்னன்னு போய் பார்ப்போம். அப்படி 2 பேரும் அந்த கிணத்துல எட்டி பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஆச்சரியத்துக்கு காரணம் பேயோ பிசாசோ இல்லை, அதுக்கு காரணம் அந்த கிணறு முழுக்க இருந்த தங்கம்தான். ஆஹா, பாத்தியாடா குப்பா, இதை மறைக்கத்தான் அந்த முனிவன் பேய் பிசாசுன்னு கதை விட்டுருக்கான். உன்ன மாதிரி நானும் பயந்து போய் வேறு திசையில் போயிருந்தா இப்படி ஒரு புதையல் நமக்கு கிடச்சிருக்குமா? ஆமாண்ணே, இப்போ இது மொத்தமும் நமக்கு தான். எவ்வளோ தங்கம், என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல.
இது 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கிட்டா கூட இந்த நாட்டில் நம்ம அரசருக்கு அப்புறம் நாம தான் மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்க போகிறோம். கனவுலே கோட்டையை கட்டாதரா. இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக செலவு செஞ்சால் வசமாக மாட்டிப்போம். அது மட்டும் இல்லை, இந்த நாட்டிலே மகாராஜாக்கு அப்புறம் நான் தான் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க போகிறேன். இது எல்லாம் எனக்கு தான். ஆஹா, எனக்கு மட்டும்தான். இப்படி அந்த தங்கத்தோட ஈர்ப்புல தன் நிலையை மறந்து வாக்குவாதம் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. என்னண்ணா சொல்கிறீங்க? உங்களுக்கு மட்டுமா? ஆமாம், உன்னை இந்த பக்கம் போகலான்னு கூட்டின்னு வந்தது நான். இந்த கிணத்தை முதல்ல பார்த்தது நான். அதனால் இது மொத்தமும் எனக்கு தான் சொந்தம். அண்ணா, நான் தான் உங்களை இங்கே மாடு வாங்கவே கூப்பிட்டு வந்தேன். அப்படி பார்த்தா மொத்த தங்கமும் எனக்கு தான் சொந்தம். இங்கே பாடுறா, உதவி செய்யலான்னு வந்தால் எங்கள் தலையிலே மிளகா அரைப்பிய நீ. சரிப்பா, நீ சொல்கிற மாதிரியே வருவோம். நீ மட்டும் தனியாக வந்திருந்தா இந்த பக்கம் வந்திருப்பியா? வழக்கமாக வர பாதையில் தானே போயிருப்ப. அப்படி பார்த்தாலும் உனக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. ஆனால் இன்னும் 2 நாளில் நானே கடுகு வாங்க சந்தைக்கு போகணும் தான் இருந்தேன். அப்படி போயிருந்தா நான் இந்த பாதையில் தான் போயிருப்பேன். எப்படி பார்த்தாலும் அந்த தங்கம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கும். அண்ணா, என்னை ஏமாத்தாதீங்கண்ணா. யாருப்பா ஏமாத்துறா? பிசாசுக்கு பயந்து வேற பக்கமாக போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து தைரியமாக பாதி பங்கை கொடுன்னு கேட்குற. இங்கே பித்தலாட்டம் காட்டுறது நானா நீயா? இப்படி 2 பேரும் ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க. சரி சரிடா, இப்படியே 2 பேரும் சண்டையை போட்டுன்னு இருந்தனா விடிஞ்சிரும். அப்புறம் இந்த தங்கத்தை எடுத்துன்னு போகிறது சிக்கலாயிடும். அதனால் இந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போக எனக்கு உதவி பண்ணா உனக்கு இதுலேருந்து கால்வாசி தரேன். நீயும் இப்போ நாட்டில் 3வது பணக்காரனா எல்லாம் பார்த்துக்க. என்ன சொல்கிற? சுப்பன் சொன்னதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனாலும் குப்பன் சரின்னு சம்மதிக்கிறான். நான் சொல்கிறத நல்லா கேளு. நீ போய் ஒரு பெரிய தள்ளு வண்டியாக எடுத்துகிட்டு வா. நாம் அந்த தங்கத்தெல்லாம் யாருக்கும் தெரியாமல் அதில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியே தங்கத்தை எடுக்க கூடயும் பசிக்கு சாப்பிட கொஞ்சம் சோறும் கட்டிக்கிட்டு வா. நான் இந்த தங்கத்துக்கு பாதுகாப்பாக இங்கேவே இருக்கேன். அப்போ நான் போய் சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கேயே இருங்க. குப்பன் போய் ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் வரலன்னும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சுப்பன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதே போல் இன்னொரு பக்கம் குப்பன் சுப்பன் கேட்டதோட சேர்த்து இன்னொன்று வச்சிருந்தான். மொத்தமாக வேணுமா? மொத்தமா? இது மொத்தமும் உனக்கு தான். நல்லா சாப்பிட்டு மொத்தமாக போய் சேரு. இப்படி சுப்பனுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டில் அரைச்ச அரளி விதையை கலந்து எடுத்துட்டு வரான் குப்பன். என்னடா இவ்வளோ நேரம்? வண்டியை செஞ்சா எடுத்துகிட்டு வர? வண்டியெல்லாம் செய்யலைண்ணே, சோறு எடுத்துகிட்டு வர கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு. அப்பா, நல்ல காரியம் பண்ணாடா. முதல்ல அதை கொடு. பசியில் நான் செத்தே போயிடுவோம் போலகுது. இதை சாப்பிட்டாலும் நீ சாவ தான் போகிற. இந்தாங்கண்ணே. சரி, நீ போய் தங்கத்தை எடுக்கிற வேலையை ஆரம்பி. ஒரு பக்கம் குப்பன் தங்கத்தை ஏற்ற சுப்பன் சாப்பாட்டில் விஷம் கலந்தது தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது நான். ஆனால் உனக்கு பங்கு தரணுமா? பங்கு எல்லா தங்கத்தையும் வண்டியில் ஏற்று பெரிய பங்காக உனக்கு தரேன். டேய் குப்பா, நீயும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போடா. ஐயோ அண்ணே, அது நான் வீட்லேயே நல்லா வயிறு மூட்டை சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் நல்லா வயிறார சாப்பிடுங்க. இதான் உன் கடைசி சாப்பாடு. நல்ல திருப்தியாக சாப்பிட்டுக்கோ. கடைசியாக ஒரு வாய் சோறு போடலான்னு பார்த்தா அது சாப்பிடவும் உனக்கு கொடுத்து வைக்கல போல. இப்படி மாறி மாறி மனசு முழுக்க வஞ்சத்தால் ஒருத்தர் கொன்னாவது தங்கத்தை முழுசாக அடைஞ்சிடும்னு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் சுப்பனும் குப்பனுக்கு தங்கத்தை எடுக்க உதவுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை நள்ளிரவுக்குள்ளே வண்டியில் ஏற்றுறாங்க. கடைசியாக இருந்த ஒரு கூடையும் எடுத்து கொடுக்குறான் குப்பன். அண்ணா, ஏதாவது கயிறு இருந்தால் எடுத்து போடுங்க. இருடா, கைத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போடுங்கண்ணே. உள்ள ஒரே இருட்டா இருக்கு. இந்தாடா குப்பா, இதை வாங்கிக்கோ. இது உன்னை ஒரேடியாக மேலே கூப்பிட்டு போயிடும். குப்பன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் தலையிலே கல்லை போட்டு கொள்றான் சுப்பன். அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை எல்லாம் தள்ளு வண்டியில் இழுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். பங்கு வேணுமாம்ல? பங்குன்னு கேட்டவனை பரலோகத்துக்கே அனுப்பிட்டேன். என்னமோ பண்ணுது.
குப்பன் கலந்த விஷம் உடல் முழுக்க பரவி அங்கேயே விழுந்து இறந்து போகிறான் சுப்பன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் நினச்சதை விட ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. பேராசை பெருநஷ்டம், பெருநஷ்டம் பேராசை. சீக்கிரம் சீக்கிரம் வேக வேகமாக போனால் தான் நகரத்துக்கு சீக்கிரமாக போய் சேர முடியும். நில்லுங்க நில்லுங்க. எங்கே போகிறீங்க? இந்த பக்கம் ஒரு பிசாசு இருக்குது. என்ன மக்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை பார்க்கறதுக்கு டூன்ஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.